அமைச்சர்கள் தான் மக்கள் வரி பணத்தை சூறையாடுறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேலை கிடையாது, அதனால சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிக்கு வேலையே ஆளும் கட்சியிடம் ஏதாவது தவறு இருந்தால் அதை சுட்டி காண்பிப்பதுதான். ஆக என் வேலை அதுதான். என் வேலை திராவிட முன்னேற்ற கழகத்தை சுட்டி காண்பிப்பது. என் வேலை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து மக்கள் விரோத போக்கினால் இறக்குவதுதான் என் வேலையா இருக்க போகுது. அதனால எனக்கென்று வேலை இந்த வேலை தான். நான் ஆளுநர் வேலையை விட்டுட்டு, மருத்துவர் வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு நான் வந்திருக்கேன். வேலை இல்லாம நான் அரசியலுக்கு வரல. மக்கள் சேவை தான் என் வேலை என்று வந்து கொண்டிருக்கிறேன். அதனால முதலமைச்சர் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என் வேலை எனக்கு இந்த வேலை இருக்கு, அவ்வளவுதான். பதற்றத்துல பேசுறாரு, அவ்வளவுதான். அதனால ஆச்சரியப்படுவதற்கு என்ற வார்த்தை வேற சொல்றாரு. அதனால அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சத்துல இருந்தே முதலமைச்சர் ரொம்ப பதற்றத்துல இருக்கிறான்னு தெரியுது. கல்யாண வீடுனாலும் அதை பத்தி தான் பேசுறாரு, சட்டமன்றத்தினாலும் அதை பத்தி தான் பேசுறாரு, சாலையிலயும் அதை பத்தி தான் பேசுறாரு. ஒரு கை பார்ப்போம் என்று சொல்கிறார். அவங்க கைய வச்சுக்கிட்டு ஒன்னும் பார்க்க முடியாது. எங்களை வந்து ஒரு கை பார்க்க போறாங்க, ஒன்னும் பண்ண முடியாது. ஆக ஒரு கை பார்ப்போம். 234, 200 எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, பல தடைகளை தாண்டி கொண்டிருக்கிறோம் என்று ஏதோ தினம் ஒரு தடைக்கல் இருக்கிற மாதிரி இதை தாண்டுகிற மாதிரி சொல்ற. நான் நேத்தே சொன்னேன், எந்த தடையும் இருக்கட்டும், முதல் மின் தடையை சரி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு கூட மின் தடை இருந்தது வீட்டுல. அரசியல்வாதிக்கு வேலையே ஆளும் கட்சியிடம் ஏதாவது தவறு இருந்தால் அதை சுட்டி காண்பிப்பதுதான். ஆக என் வேலை அதுதான். என் வேலை திராவிட முன்னேற்ற கழகத்தை சுட்டி காண்பிப்பது. என் வேலை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து மக்கள் விரோத போக்கினால் இறக்குவதுதான் என் வேலையா இருக்க போகுது. அதனால எனக்கென்று வேலை இந்த வேலை தான். நான் ஆளுநர் வேலையை விட்டுட்டு, மருத்துவர் வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு நான் வந்திருக்கேன். வேலை இல்லாம நான் அரசியலுக்கு வரல. மக்கள் சேவை தான் என் வேலை என்று வந்து கொண்டிருக்கிறேன். அதனால முதலமைச்சர் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என் வேலை எனக்கு இந்த வேலை இருக்கு, அவ்வளவுதான். பதற்றத்துல பேசுறாரு, அவ்வளவுதான். அதனால ஆச்சரியப்படுவதற்கு என்ற வார்த்தை வேற சொல்றாரு. அதனால அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சத்துல இருந்தே முதலமைச்சர் ரொம்ப பதற்றத்துல இருக்கிறான்னு தெரியுது. கல்யாண வீடுனாலும் அதை பத்தி தான் பேசுறாரு, சட்டமன்றத்தினாலும் அதை பத்தி தான் பேசுறாரு, சாலையிலயும் அதை பத்தி தான் பேசுறாரு. ஒரு கை பார்ப்போம் என்று சொல்கிறார். அவங்க கைய வச்சுக்கிட்டு ஒன்னும் பார்க்க முடியாது. எங்களை வந்து ஒரு கை பார்க்க போறாங்க, ஒன்னும் பண்ண முடியாது. ஆக ஒரு கை பார்ப்போம். 234, 200 எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, பல தடைகளை தாண்டி கொண்டிருக்கிறோம் என்று ஏதோ தினம் ஒரு தடைக்கல் இருக்கிற மாதிரி இதை தாண்டுகிற மாதிரி சொல்ற. நான் நேத்தே சொன்னேன், எந்த தடையும் இருக்கட்டும், முதல் மின் தடையை சரி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு கூட மின் தடை இருந்தது வீட்டுல. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.